பெங்களூர் டு சென்னை என் வாழ்க்கையிலேயே அதிகமாக ட்ராவல் பண்ண ட்ரெயின் ரூட் இதுவாக தான் இருக்கும். இந்த லாஸ்ட் 7 இயர்ஸில் மினிமம் 300 ட்ரெயின்ஸ் எடுத்திருப்பேன். 2000+ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். நான் மோஸ்ட்லி இந்த நைட் டைம் ட்ரெயின் ஜேர்னி அப்போது நான் இதை தான் சாப்பிடுவேன். ஏன்னா ட்ராவல் அப்போது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு தோணும். அதனால ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் இதை பீச்சில் இருக்கும் போது தான் ட்ரை பண்ணேன். எவ்ரி தேர்ஸ்டே மார்னிங் வந்து எங்கள் பீச்சில் போடுவாங்க. அவளை வச்சு பண்ணுற ஒரு மகாராஷ்டிரியன் டிஷ் இது. ஆனால் இப்போது தோசை உப்புமாக்கு அப்புறம் நான் அதிகமாக பண்ணுற டிஷ்னால் அது இதுதான். இந்த பேஜ் தான் அதுக்கு ப்ரூஃபே. இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டே நான் சொன்ன மாதிரி அவள் தான். அதுலேயும் நான் இன்னைக்கு காங்கேயமோட சாமை அவல் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த பிராண்டில் இது மட்டும் இல்லாமல் கருப்பு கவனி, ராகி, மாப்பிள்ளை சம்பா, திணைன்னு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ்லையும் அவல் வச்சுருக்காங்க. இந்த சாமை அவலை 1 கப் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வைக்கணும். இது ஊறுற டைமில் ஒரு பேனில் எண்ணெயை ஊற்றி வேர்க்கடலையே நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதே எண்ணெயிலேயே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிள்ளை லைட்டாக வதங்கினதும் அதோட வெங்காயம், பச்சை மிளகாய் 2 சேர்த்துக்கும். இதோட நான் வந்து கலர் கேப்சிகம் வீட்டில் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். பட் இது வந்து ஆப்ஷனல் தான். இது வதங்குற டைமில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருக்கிற சாமை அவலை தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கணும். இதோட 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது இது ரொம்ப சாஃப்டாக ஊறி இருக்கும். இந்த காங்கேயம் பிராண்டில் எல்லாமே டைரெக்டாக விவசாயிங்கிட்ட இருந்து வாங்குறதுனால எந்த ஒரு கெமிக்கல்ஸ் ஒரு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுலேயும் இப்போது இந்த 5 வெரைட்டி ஃப்ளேக்ஸ் காம்போ வெறும் 399, அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கிடைக்கும். ஸோ நீங்களும் இதை வாங்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் இந்த ஆனியன் கேப்சிகம் எல்லாமே வெந்திருக்கும். இதுக்கு தேவையான உப்பு அண்ட் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட என்னோட டேஸ்ட்டுக்காக நான் அடிஷ்னலாக சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ் அண்ட் வினிகரை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அகெயின் இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஃபைனலி நம்ம ஊற வச்ச சாமை அவலையும் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணால் போஹா ரெடி. அதை ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு இறக்கிக்கலாம். சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சம் துருவின தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். அகெயின் இருந்ததுனால போட்டேன், எல்லா டைமெல்லாம் போட மாட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு இட்லி தோசை மாவு இல்லைனாலும் உப்புமா பண்ண போர் அடித்தாலும் இதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இன்னும் ஹெல்த்தி ஆக்கிறதுக்காக காங்கேயம் பிராண்ட்லேருந்து இந்த ஆஃபரில் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.